வணக்கம். மகர ராசி அன்பர்களுக்கான சிறப்பு பதிவு. ஏப்ரல் மாதம் ராகு கேது பெயர்ச்சி 2025ஆம் ஆண்டு நடக்கவிருக்கிறது. இந்த ராகு கேது மகரத்துக்கு 2ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்திலும் வருகை தருகின்றன. பொதுவாக ராகுக்கும் கேதுவுக்கும் 3ஆம் பார்வை 11ஆம் பார்வை என்று சிறப்பு பலன்கள். ராகு 4ஆம் இடத்தை பார்ப்பதாலும் 12ஆம் இடத்தை பார்ப்பதாலும் அதற்கான பலன். கேது 6ஆம் இடத்தை பார்ப்பதாலும் 10ஆம் இடத்தை பார்ப்பதாலும் அதற்கான பலன். பொதுவாக 2ஆம் இடத்தில் 8ஆம் இடத்தில் ராகு கேதுகள் இருந்தால் திடீர் அதிர்ஷ்டத்தையும் பணபரகத்தையும் வருமான பெருக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கடன் இருந்தால் கடன் தீரும். கடன் வாங்கி முயற்சி செய்து பலிதமாகும். கடன் முயற்சி பலிதமாகும். அதனால் தொழில் வருவாய் முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கும், தரகு கமிஷன் ஒப்பந்த அடிப்படையில் செய்பவர்களுக்கும், ஏற்றுமதி இறக்குமதி வண்டி வாகன தொழில் செய்பவர்களுக்கும், கட்டட சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கும், இன்னும் நவீன குடுக்கல் வாங்கல் சார்ந்த அதாவது கமிஷன் சார்ந்த ஒப்பந்தம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு ஏற்றமான காலகட்டங்களாக ஆகும். அதே நேரத்தில் வெளியூர் வெளிநாடு முயற்சி செய்பவர்களுக்கு அனுகூல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்தாலும் விரயஸ்தானத்தை பார்ப்பதால் யாராவது பணம் கொடுத்து நம்பிக்கை இல்லாத மனிதனிடம் பணம் கொடுத்து ஏமாறக்கூடாது என்பது எச்சரிக்கை பலன். 4ஆம் இடத்தை பார்ப்பதால் அதிகபட்ச நுட்பக்கல்வி, மருத்துவக் கல்வி, உயர்கல்வி, மேற்கொண்டு பட்டப்படிப்பு மேற்படிப்பு படிக்க முயற்சி செய்பவர்களுக்கு ஒரு ஏதுவான காலகட்டங்களாகும். அதை சார்ந்த வெளியூர் பயணம் ஏற்படுத்தி கொடுக்கும். பரவலாக பெண்கள் வேலைக்கு செல்கின்ற காலகட்டங்களாகும். படித்து முடித்த பெண்களுக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கும். பொதுவாக திறமை சார்ந்து அழகு, கலை, உணவு துறை சார்ந்தும் இன்னும் சம்பளத்துக்கு தேவையான தகுதி திறமை கொண்ட பெண்களுக்கும் வேலைவாய்ப்பு இந்த காலகட்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். இதனால் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும், பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். இருந்தாலும் சில கிரக நிலைகளுடைய சாரகதி, பார்வைகதி ஏற்படுவதால் தேக ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குடும்பத்தில் பெற்றோர்களுக்கு கவனம் தேவை. பிள்ளைகளுக்கு மேற்கல்வியில் கவனம் தேவை. அவர்களுடைய பழக்க வழக்கத்தை எச்சரிக்கையாக கண்காணித்து வர வேண்டும் பெற்றோர்கள். ஆக படிப்பில் முன்னேற்றம், வேலைவாய்ப்பில் முன்னேற்றம், புதிய தொழில் முயற்சி, புதிய கடன் முயற்சி பலிதமாகும். கடன் இருந்தால் தீரும், நோய் இருந்தால் தீரும், தீர்வுக்கு வரும். உயர்கல்வி முயற்சிகளுக்கு வெளியூர் வெளிநாடு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நெடுநாளாக வெளியூர் வெளிநாடு செல்கின்றவர்களுக்கு இது அனுகூல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். காவல் மார்க்கம், கப்பல் சார்ந்த தொழில், அதே நேரத்தில் அரசு சார்ந்த தொழில் முயற்சி செய்பவர்களுக்கு ஒரு ஏதுவான காலகட்டங்களாகும். பரவலாக பூர்வீகத்தை மாற்றி அமைக்கும். வீடு மாற்றம், தொழில் மாற்றம் கனகச்சிதமாக அமையும். சிறப்பு பலனாக அமையும். வருமான உயர்வுக்குரிய பலனாக அமையும். குடும்பத்தில் ஒரு மனமகிழ்ச்சி ஏற்படும். நெடுநாள் கல்யாணமாகாதவர்களுக்கு கல்யாணம் அமையும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆக ஒரு சிறப்பு மிக்க பலன்களாக இந்த ராகு கேது பார்வை பலன் ஒரு நல்ல பலனை தருகிறது. ஆகவே மகர ராசிக்காரர்கள் வாரந்தோறும் குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு செய்து வந்தாலும் துர்க்கை அம்மனுக்கு பிரத்யேகமாக வழிபாடு செய்து வருவது எதிர்காலத்தில் ஒரு நல்ல மேன்மையான நற்பலனை தரும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். ஆக மகர ராசிக்கு ஒரு சிறப்பு பலன் ராகு கேது பயிற்சியால் ஏற்படுகிறது. நன்றி, வணக்கம்.